நெருப்பு, சூரியன், பூமி. பொங்கல்னு சொன்னாலே இது ஒரு மதத்தோட பண்டிகைன்னு சொற்கிறதா, இல்லை இது தமிழனோட அடையாளம்னு யோசிக்கிறதா? மண்ணுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு விசுவாசத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் நடுவில் முறிஞ்சு போச்சா? இல்லவே இல்லை. ஒரு கிறிஸ்தவனா பொங்கலை நான் பார்க்கிற விதம் முற்றிலுமாக வேற. சங்கீதம் 19 சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இங்கே விவசாயி வேர்வை சிந்தனம். ஆனால் அந்த பயிருக்கு தண்ணியையும் வெயிலையும் கொடுத்து வளர்த்தது யாரு? நாம் படைப்பை வணங்கல, அந்த படைப்புக்கு உயிர் கொடுத்த சிருஷ்டி கர்த்தாவுக்கு, அதாவது கிரியேட்டருக்கு நன்றி சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் முதற் பலன் பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்னு கொண்டாடினாங்க. நிலத்தில் விளைஞ்ச முதல் கதிரை கடவுளோட பலிபீடத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. பொங்கலும் அதுதான். இது வெறும் சோறாக்குற வைபவம் கிடையாது, இது ஒரு சாட்சி. ஆண்டவரே, இந்த உணவு என் பலத்தால் வரல, உன் கிருபையால் வந்ததுன்னு சொல்கிற சாட்சி. இயற்கையை நேசிக்காதவனால இறைவனை நேசிக்க முடியாது. சிலர் கேட்கலாம், இதில் இந்து மத சாயல் இருக்கேன்னு. கலாச்சாரம் வேற, வழிபாடு வேற. வேப்பங்குச்சியும் கரும்பும் மஞ்சளும் எந்த மதத்துக்கும் சொந்தம் இல்லை, அது இந்த மண்ணுக்கு சொந்தம். கிறிஸ்தவம் நம்ம அடையாளத்தை அழிக்கலை, அது நம்ம அடையாளத்தை புனிதப்படுத்துது. பொங்கலோ பொங்கல்னு சத்தம் கேட்கும்போது என் மனசுக்குள்ளே கேட்கிற சத்தம், ஆண்டவரே உமக்கு நன்றி. விளைச்சல் கர்த்தருடையது, மகிழ்ச்சி நம்முடையது. இதுதான் தமிழ் கிறிஸ்தவனின் பொங்கல்.